LCU அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ஒரு இயக்குனர் வந்து ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை ஹிட் கொடுக்குறதுன்றதே ஒரு அசாத்தியமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா அது சாதாரணலாம் கிடையாது. ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய பாடாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது LCU அப்படின்னு சொல்லி லோகேஷுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி அவருடைய படங்கள்லாம் கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய 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 டாஸ்க். அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஈவன் தோ தமிழ் சினிமாவில் ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டைரக்டரில் அவரும் ஒருத்தர். ஈவன் எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுமே ஒரு தடவையாவது லோகேஷ் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக கூலி படத்துடைய ப்ரொமோஷன் ரொம்ப அதிவேகமாக நடந்துட்டு இருக்கு. அந்த டீம் எல்லாருமே பறந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் அந்த கூலி படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தாலும் அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கடமையை பண்ணுன்ற மாதிரி ப்ரமோஷன்ஸை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் லோகேஷுமே அவர் படித்த காலேஜுக்கு போயிருந்தார், நிறைய விஷயங்கள் பேசினார், அதெல்லாம் பார்த்தோம். முக்கியமாக அவர் எல்லா இடங்களையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, LCUன்றது தளபதி விஜய் இல்லாமல் முடியாது, அவர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மாஸ்டர் படம், அதுக்கப்புறம் லியோ, இந்த லியோவில் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கும் அது ஒரு LCU படம் அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் இந்த படங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு படமாக முடிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக தளபதி விஜய் வேணும். ஆனால் அவர் இப்போ வேறு பாதையில் போயிட்டாரு. அதனாலேயே LCU ஒரு மாதிரி குவெஸ்டின் மார்க்லேயே இருக்குது. இது எப்படி முடிக்க போகிறேனே தெரியலன்ற மாதிரி இருக்கார். பட் எனிவேஸ் அவரும் அந்த பாதையில் போகணுன்னு நினச்சி தானே, அதுக்காக தானே பாடுபட்டிருப்பார். அதனால் அவர் அந்த ரூட்டில் போயிட்டார். இவர் இப்போ LCU அவர் இல்லாமல் எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு. பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் சலார் படம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக சலார் 2 அப்படின்ற படத்துடைய வேலைகள் ஆரம்பிச்சாங்க. அந்த படத்தோட வேலைகள்லாம் இருக்கட்டும், ஜூனியர் NTR வச்சு ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு பிரசாந்த் நீல் ரெடி ஆனார். அதுக்கேற்ற மாதிரியே வார் 2ன்ற படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலில் ஜூனியர் NTR ஹிந்தியில் அறிமுகமாயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரடி ஹிந்தி படம் இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு. இது முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வெளுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஏதோ டிராகன் கூட இந்த படத்துக்கு டைட்டில் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னும் நிறைய காஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து பிக் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து டொவினோ தாமஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் டொவினோ தாமஸ் வராரு. அது வில்லனா இல்லை அவரோட ஃப்ரெண்டா இல்லை 2 ஹீரோ சப்ஜெக்டா அப்படிலாம் என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ நம்ம எல்லாரும் டொவினோ தாமஸோடைய படங்கள் நிறைய பார்த்துட்டு வந்தாலும் அவருக்குன்னு உண்டான ஒரு ஃப்ளேவர் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃப்ளேவர்லையும் அந்த ஜேர்னர்லையும் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறாங்க. எனிவேஸ் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் ஜூனியர் NTR அப்படின்னு சொல்லும் போதே படம் ஒரு மாஸ் வசூல் தான் சந்தேகமே இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, எப்படியும் சீக்கிரமாக அந்த சலார் 2 ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்துருவோமே. பாண்டியராஜோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யா மேனனுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு படம், அதுவும் வெறும் 4 நாளில் 40 கோடியை கிராஸ் ஆன ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் திரைப்படம் தலைவன் தலைவி. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெரிய லெவலில் இந்த படம் பேசப்படுன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. படத்துடைய ட்ரைலர் எல்லாரையும் சிங்க் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஈவன் தோ விஜய் சேதுபதிக்கு இப்படி ஒரு கேரக்டர் யாரும் கொடுக்கல, ஒரு நல்ல கேரக்டரைசேஷன் இருக்குது இந்த படத்துலன்ற மாதிரி ரொம்ப டீப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி இந்த படம் இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் வீக் டேஸ்லேயுமே ஒரு நல்ல கலெக்ஷனை பார்க்குற திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து பாண்டியராஜோடைய மூவ் என்னவா இருக்கும்? ஏன்னா ரொம்ப நாள் ஒரு பிரேக் கொடுத்தாரு. இந்த படம் மூலயமா ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தாச்சு. அடுத்ததான் அவருடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா, இப்போது அடுத்ததாக மறுபடியும் ஒரு கிராமத்து படம் ரெடியாக வச்சுருக்காரு. அந்த சப்ஜெக்டில் விஜய் சேதுபதியை ஹீரோவோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம். ஆனால் விஜய் சேதுபதிக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் ஸ்கெடியூல் கொடுத்து பிஸி ஆகிட்டாரு. ஸோ இன்கேஸ் அவரால் இந்த படத்தில் கமிட் ஆக முடியல அப்படின்னா பாண்டியராஜுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சூரிய வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா சூரியமே இப்போ மாமன் படத்துக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கக்கூடிய நடிகர் ஆகிட்டார். அதனால் சூரிய வச்சு பண்ணாலும் படம் நல்லா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட், அந்த ஊருக்காரங்க ஃப்ளேவரில் ஃபேஸ் வேணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாரு போல். அதனாலேயே சூரிய வச்சு மேபி பிளான் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சீக்கிரமாகவே இதை பற்றின அப்டேட் ஒன்று வரும்னு எதிர்பார்க்கலாம். இயக்குனர் சுகுமாருடைய இயக்கத்தில் ரங்கஸ்தலம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, ராம் சரண் சமந்தாவுடைய நடிப்பில். என்னதான் இப்போ வந்து புஷ்பா தான்ப்பா சுகுமார் அப்படின்னு சொன்னாலும் ரங்கஸ்தலம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர். அவருக்கு ஒரு நல்ல திரைப்படமாக பேர் எடுத்து கொடுத்த படம். தெலுங்குலையும் இந்த படம் செம்ம ஹிட்டு, ஈவன் தமிழில் ஹிட்டு. இப்படி மலையாளத்துலேயுமே இந்த படத்தை பார்த்து ரசித்தவங்க உண்டு. ஆனால் இந்த படம் இன்னும் ஹிந்தியில் வரலையேப்பான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் சமந்தாக்குமே இப்போது ஹிந்தியில் செம்ம எக்ஸ்போஷர் இருக்குது. அந்த வெப்சீரிஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னுமே இந்த படத்தை பற்றி பெருசாக ஹிந்தி ரைட்ஸ் பேசாமே இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை டேரெக்டாக OTTயில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காமல் சேட்டலைட் டிவிலேயே லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி
பிளான் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் இப்போ சீக்கிரமாகவே சேட்டலைட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 24 ஹிந்தியில் இந்த படத்தை அப்படியே டப் பண்ணி டைரெக்டாக டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த ரங்கஸ்தலம் திரைப்படம் ஹிந்தி ஆடியன்ஸை கவர்றதுக்காக டிவிலே வரப்போகுது அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. என்னதான் இந்த படம் கடந்து இவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் இந்த படத்தின் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த படம் ராம் சரணுக்குமே அவருடைய அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ்பேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.